மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் வைத்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நெல்லை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரும் நிதியமைச்சருமான தங்கம் தென்னரசு, அதே போல நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் பெரும்பான்மையினர் கலந்து கொண்டார்கள். மாநகராட்சியுடைய மேயர் வேட்பாளர் அறிவிப்பது தொடர்பான அந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. நாளை தினம் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில ஒருமித்த கருத்தோடு மாநகராட்சி மேயருக்கான வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்ற கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில மாநகராட்சியுடைய மேயர் வேட்பாளராக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதனை அதிகாரப்பூர்வமாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களோடு ஒப்புதலோடு இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக இரண்டு அமைச்சர்களும் கூட்டாக செய்தியாளர்களும் தெரிவித்தார்கள். அந்த கூட்டத்தில் வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தி அமைச்சர்கள் அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கினார். தொடர்ந்து நாளைய தினம் இந்த நடைபெறக்கூடிய இந்த மேயருக்கான மறைமுக தேர்தலில் மேயர் வேட்பாளராக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்து ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அதிகாரப்பூர்வமான அந்த செய்தியாளரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.